ஒரு நிமிட செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். நடிகை கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தெலுங்கு மக்களை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகை கஸ்தூரி அண்மையில் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு வரும் 29ஆம் தேதி வரை எழும்பூர் நீதிமன்றம் நீதிமன்ற காவல் விதித்தது. இந்த வழக்கில் ஜாமீன் கோரி கஸ்தூரி தரப்பில் அவரின் வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது எழும்பூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி தயாளன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கஸ்தூரிக்கு பிணை வழங்க காவல்துறை தரப்பில் ஆட்சேபனை தெரிவிக்கப்படவில்லை. தொடர்ந்து இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். தினமும் காலை 10:30 மணிக்கு எழும்பூர் காவல் நிலையத்தில் கஸ்தூரி கையெழுத்திட வேண்டும் எனவும் 2 நபர்கள் 10,000 ரூபாய்க்கு உறுதிப்பத்திரம் கொடுக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கஸ்தூரி தரப்பு வழக்கறிஞர் பிரபாகரன் தெரிவித்தார். சார், காவல்துறையில் அவங்க எந்த ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் தெரிவிக்கல. அவங்களுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. மனிதாபிமான அடிப்படையில் தான் அவங்க வெளியே விடலான்ற மாதிரி சொன்னாங்க சார். கஸ்தூரி ஒரு பெண் என்பதாலும் அவருக்கு சிறப்பு குழந்தை இருப்பதையும் காரணம் காட்டி தாங்கள் வாதிட்டதாகவும் வழக்கறிஞர் பிரபாகரன் தெரிவித்தார். உடுமலை அருகே சாலை வசதி இல்லாததால் கர்ப்பிணியை சிகிச்சைக்காக 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு டோலி கட்டி தூக்கிச் சென்ற காட்சிகள் தான் இது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் அமைந்துள்ளது குருமலை மலைவாழ் மக்கள் குடியிருப்பு பகுதி. இங்கு வசிக்கும் குருசாமியின் மனைவி சுமதி கர்ப்பமாக உள்ள நிலையில் அவருக்கு திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டது. மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல போதிய சாலை வசதி இல்லாத நிலையில் டோலி கட்டி அவரை தூக்கிச் சென்றனர். யானை, புலி, கரடி நடமாடும் பகுதியில் கரடுமுரடான பாதையில் 10 கிலோமீட்டர் பயணித்து சாலையை வந்தடைந்தனர். உரிய சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று குருமலை மலைவாழ் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலத்திற்கான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. அதன்படி பல்வேறு கருத்து கணிப்புகளின் தொகுப்புகளை CNN நியூஸ் 18 வெளியிட்டது. அதன்படி பாஜக கூட்டணி 154 இடங்களை கைப்பற்றும் என்றும், காங்கிரஸ் கூட்டணி 128 இடங்களை கைப்பற்றும் எனவும், இதர கட்சிகள் 6 இடங்களை கைப்பற்றலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. APP மேட்ரிஸ் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 150-170 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 110 130 இடங்களையும், மற்ற கட்சிகள் 8 10 இடங்களை பிடிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. பீப்புள் பல்ஸ் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 175 195 இடங்களிலும், காங்கிரஸ் கூட்டணி 85 112 இடங்களிலும், மற்ற கட்சிகள் 7 12 இடங்களிலும் வெல்ல வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பிமாக் வெளியிட்ட கருத்து கணிப்பிலும் பாஜக கூட்டணியே ஆட்சியை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாணக்கியாவின் கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு 150 160 இடங்களும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 130 138 இடங்களும், இதர கட்சிகள் 6 8 வரையிலும் வெல்ல வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. பீப்புள் பல்ஸ் கருத்து கணிப்பில் பாஜகவுக்கு 44 53 இடங்களும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 25 37 இடங்களும், பிற கட்சிகளுக்கு 5 9 இடங்களும் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் தொடர்ந்து பெய்த கனமழையால் 2300 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. திருவாரூர் மாவட்டத்தில் நெம்மேலி, அதம்பார், வடகுடி, கம்மங்குடி, நரிக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி காட்சியளிக்கின்றன. விவசாயம் பண்ணோம், விதை நட்டு எல்லாம் தண்ணியில் மூழ்கி போய் 5 நாளாக மழையில் ஒன்றுமே தெரியல. எல்லாம் நட்டு வயலில் பார்த்தா குளம் மாரி நிற்கிதுங்க. நாகை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தேவூரில் மழையில் நனைந்தபடியே பெண்கள் நடவு பணியில் ஈடுபட்டனர். காரைக்காலில் தொடர்ந்து 7 மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் ஆறு போல் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு, மண்டபத்தூர் உள்ளிட்ட பகுதியை சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு செல்லும் வழிகளில் மழைநீர் தேங்கி நின்றது. இதனால் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோன்று தூத்துக்குடி அரசு மருத்துவமனையிலும் மழைநீர் தேங்கியதால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர்.
திருநெல்வேலி மாவட்டத்திலும் பரவலாக பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளான தென்பாதி, ரயிலடி, கீழ தென்பாதி, ஈசனானிய தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. தஞ்சை மாவட்டம் சேதுபாவசத்திரம் அருகே உள்ள மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் ஆசிரியை கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரமணி என்பவர் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வந்தார். 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பாடம் எடுக்கும் அவர் காலை 10:10 மணிக்கு பாடவேளை இல்லாததால் ஓய்வில் இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த சின்னமணியைச் சேர்ந்த மதன் என்பவருடன் ஓய்வறையில் வறண்டாவில் நின்றபடி பேசியுள்ளார். திடீரென்று ரமணியின் கழுத்து மற்றும் வயிற்றுப் பகுதியில் மதன் கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. அதில் ரமணி அலறி துடித்த நிலையில் மதன் தப்பியோட முயற்சி செய்துள்ளார். அப்போது அங்கிருந்த ஆசிரியர்கள் மதனை விரட்டி பிடித்து காவலர்களிடம் ஒப்படைத்தனர். படுகாயமடைந்த ரமணி பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். தஞ்சையில் ஆசிரியை கொலை வழக்கு விசாரணையில் அதிரவைக்கும் பின்னணி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி தஞ்சை சின்னமனை பகுதியில் ரமணியும் மதனும் ஒரே தெருவில் வசித்து வந்துள்ளனர். மதனும் ரமணியும் கடந்த 1.5 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு மதன்குமாரின் பெற்றோர் ரமணியின் வீட்டிற்கு சென்று திருமணத்திற்கு பெண் கேட்டுள்ளனர். ஆனால் ரமணியை மதனுக்கு மணமுடித்து தர அவரது பெற்றோர் மறுத்துவிட்டனர். அதனால் மதன் உடனான காதலை ரமணி கைவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆத்திரமடைந்த மதன் பள்ளிக்கு கத்தியுடன் சென்று ரமணியை குத்திக் கொன்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனிடையே மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் தஞ்சை சரக டிஐஜி ஆய்வு மேற்கொண்டார். ஏற்கனவே தெரிந்த நபர் என்பதால் யாரையும் கேட்காமல் நேராக ஓய்வறைக்கு சென்று மதன் ஆசிரியை கொன்றதாகவும் விளக்கம் அளித்தார். ரீசன் இப்போ முதல் விசாரணை என்ன வந்திருக்கு, நமக்கு 2 பேரும் ஒரே ஊர் சேர்ந்தவர், தெரிஞ்சவர் போல இருக்காங்க. ஸோ ஏதோ தெரிஞ்சவர் போல இருக்காங்க, ஏதோ கருத்து வேறுபாடாக இருக்கு. அதுதான் இப்போ முதல் கட்டில் நமக்கு தெரியும். மதன் பள்ளிக்கு வந்தபோது காவலாளி இல்லை எனவும் ஜியாவுல் ஹக் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் கொலை செய்யப்பட்ட ஆசிரியையின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியுள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அறிவித்துள்ளார். காதலை கைவிட்டதால் மதன் என்பவரால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட அரசு பள்ளி ஆசிரியை ரமணியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு இந்த வாரம் முழுவதும் விடுமுறை விடப்பட்டுள்ளதாக கூறினார். இப்போ சில அமைப்பை சார்ந்தவங்க சில கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க. குறிப்பாக ஒரு சிசிடிவி கேமரா நீங்கள் என்ட்ரன்ஸில் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். உடனடியாக அதற்கான ஏற்பாடுகள் வழங்கப்படும். இந்நிலையில் பள்ளி ஆசிரியை ரமணி கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிருகத்தனமானது என்று குறிப்பிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் ரமணியின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இப்படி இருந்தா எப்படி மக்களுடைய வாழ்வாதாரம்? வீடு வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. தயவு செய்து பஞ்சாயத்து போர்ட்ல இருந்து எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், மண்டபம், தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், சம்பை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. பாம்பனில் 125 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மழை பொழிவு பதிவானது. ராமநாதபுரம் அருகே உடச்சியார் வலசை கிராமத்தில் கொட்டு மழையில் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலயத்தின் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. நடவடிக்கை எடுக்க தயவு செய்து எங்களுடைய நாலுகுண மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது ரொம்ப. மேலும் செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.